ரூ. 120 கொடுத்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 MB செலவு பண்ணி எங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க பயாஸ்கோப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் இந்த சரவணகுமாரோடைய இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா போக்கிரி ராஜா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராம் பிரசாத் ராயப்பா அவர் டைரக்ஷன்ல இந்த வாரம் வந்திருக்கிற படம் தான் போக்கிரி ராஜா. படத்தோட டைட்டிலுக்கும் கதைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு நினைக்காதீங்க, சம்மந்தமே இல்லை. ஆனால் டைட்டில் நல்லா இருக்கு. படத்தோட கதை எப்படி இருக்கு அதான் சொல்ல போறோம். படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கீங்க, ஏன்னா எல்லாருமே ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, ட்ரைலர்லாம் பார்த்துருப்பீங்க. ஜீவா சார் நடிச்சிருக்காரு, சிவிராஜ் சார் நடிச்சிருக்காரு, நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காமெடியில பாத்தீங்கன்னா யாரு, யோகி பாபு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க படத்துல. படத்தோட கதை அப்படின்னு என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேண்டசி மூவி சொல்றதா இல்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படம் சொல்றதா அப்படின்னு தெரியல. நான் சொல்றேன் அது என்னன்னு நீங்களே நினைச்சுக்கோங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே சிவராஜ் சார் ஜீவா சார் வந்து கொட்டாய் விட்டுறாரு. ஆமா, அவர் கொட்டாய் விட்டு 5 நிமிஷத்துல எல்லாரும் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா டிராகன் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கமர்ஷியலான மூவி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்துருது, அப்படியே ஒரு மாதிரி வேகா போகுது. கதை என்னன்னா, இவருக்கு வந்து கொட்டாயை விட ஒரு வியாதி இருக்குன்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. அது நடுவில் சிவராஜ் நடுவில் ஒரு ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு இடையில அன்ஷிகா முன்னாடி ரொமான்டிக்கா கமர்ஷியல் மூவிக்கு என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல சிவிராஜும் ஜீவாவும் வந்து மோதிக்கிறாங்க. அந்த மோதினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிவிராஜ் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். ரொம்பவே கோவமா ஜெயிலுக்குள்ள போறவரு வெறியோட வெளியே வர்றாரு, ஜீவாவை போட்டு தள்ளணும்னு. ஒரு கட்டத்துல போட்டு தள்ளணும்னு வர டைம்ல உப்புன்னு இப்படி ஊதுறாரு ஜீவா. சிவராஜ் கண்ணாடி வந்து உடஞ்சி கண்ணு நொல்லையா போயிடுது. அப்புறம் என்னடா பவர் இருக்குன்னு அப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட ராஜா அவரோட தாத்தா வந்து என்னவா இருந்திருக்காருன்னு ஊதுற குல திலகமா இருந்திருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா உப்புன்னு இப்படி ஊதுனா எல்லாரும் பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, மூணு மாட்டாங்க, பயங்கரமா பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து ஒரு டாக்டர் வந்து கண்டுபிடிச்சி, ஜீவாவோட தாத்தா பேர் அவருக்கே தெரியல, ஒரு டாக்டர் தெரிஞ்சிருக்கு. அவர் கூட்டு வந்து இதான் அவங்க தாத்தா இவருக்கு இப்படி ஒரு பவர் இருந்துச்சு, இந்த அந்த புக்கெல்லாம் கொடுத்துட்டு நோட்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணினா உங்களுக்கு அந்த பவர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஜீவாவும் பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பவர்லாம் அப்படியே உள்ள வர நேரத்துல கிளைமேக்ஸ் வந்துருச்சு. கிளைமேக்ஸ் டக்குன்னு முடியுதா? இல்லை. அது ஒரு 5 நிமிஷமா இழுத்து அப்படியே இழுத்துனே போனாங்க. ஐஸ்கிரீம்லாம் ஒழுகிச்சு, பாப்கார்ன்லாம் காலி ஆயிடுச்சு. அப்புறமேட்டு ஒரு வழியா முடிச்சுட்டாங்க. என்ன ஆகுதுன்றது தான் ஒரு சஸ்பென்ஸான கிளைமேக்ஸ். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இமான் அண்ணாச்சில நம்ம இமான் சார் தான் போட்டிருக்காரு. 4-5 படம் ஹிட்டு கொடுத்துட்டு வந்துரு. இந்த வாட்டி என்னன்னு தெரியல, லைட்டா கொஞ்சம் டல் அடிக்குது மியூசிக்ல. அதனால நிறைய பேர் வெளியே தம் அடிக்க போயிடுறாங்க. அடுத்த வாட்டி நீங்க நல்லா பாட்டு போட்டீங்கன்னா யாரும் தம் அடிக்க மாட்டாங்க, உடம்பு கெட்டு போகாம இருக்கும். அதனாலனாச்சும் நீங்க நல்லா பாட்டு போடணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். சுத்தி வளைச்சி ஒரு கமர்ஷியல் மூவிக்கான எல்லா விஷயமும் எல்லாம் இல்லை. காமெடி மட்டும் 4-5 இடத்துல நல்லா சிரிக்கிறாங்க. குழந்தைங்களாம் மயமா என்ஜாய் பண்ணிட்டோமா. என் பக்கத்துல உட்காந்து பகவான் சிரிச்சு, ஆனா என் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் தேட்டருக்குள்ள நடக்கும். அதை செம்மையை நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஸ்க்ரீன்ல என்ஜாய் பண்ணுறீங்க இல்லையா, சுத்தி வளைச்சு எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். ஆனா படத்துல கொட்டாவி ஜீவா மட்டும் இல்லை, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற மைண்ட் வாய்ஸ். இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தை மேலும் சூப்பரான படத்தை உங்களிடமிருந்து கிளம்புகின்றார். கேமராமனுக்கே பிடிக்கல கதை பத்தி பேசும்போது. இதே மாதிரி ஒரு சூப்பரான படம் இல்லாம இதுக்கும் மேல ஒரு சூப்பரான படத்தோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பயாஸ்கோப் டீமில் இருந்து சரவணகுமார், கேமராமேன் கார்த்திகேயன், அப்புறம் இங்க ஒரு கியூட்டான பாய் இருக்காரு, அவர் பேர் அருண். ஸோ எங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலாம் கேவலமா கன்றாவே கமெண்ட் பண்ணி அப்பயும் ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணகுமார். பாய்.